Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 12.2 question number 1 பாருங்க. Which of the following figures have rotational symmetry of order more than 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து rotational symmetry வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபிகருக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் rotational symmetry அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து பொதுவாகவே இப்போ இதுதான் வந்து நமக்கு rotational symmetryயோட சிம்பிள். பொதுவாகவே நம்ம rotational symmetry பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து 360 டிகிரிக்கு தான் நம்ம மேக்ஸிமம் ரொட்டேட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ 360 டிகிரின்றது ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம், அடுத்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு 270 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு 360 டிகிரி. ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னா நமக்கு 90-90யாக ரொட்டேட் பண்ணிகிட்டே வருவோம். அப் டு 360 ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ 360 ரீச் ஆகிறப்போ ஒரு சர்க்குலர் மூமெண்ட் வந்துடும். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு எத்தனை டிகிரி இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். ஸோ ஒரு சர்க்குலர் மூமெண்ட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்ட் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 360 டிகிரி ரீச் பண்ணோன்னே தான் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் சொல்லுவோம். இப்போ ரொட்டேஷனல் சிமெட்ரினா என்னன்னா, இப்போ ஒரு ஃபிகரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே வரப்போ 360 டிகிரி வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணுறப்போ அதில் நமக்கு ஒவ்வொரு பொசிஷன் வரும்ல, ஒவ்வொரு ரொட்டேஷன்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பொசிஷன் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அந்த பொசிஷனில் வந்து நம்ம இனிஷியலாக நமக்கு ஒரிஜினல் பொசிஷன் வந்து எத்தனை தடவை அட்டைன் ஆகிருக்கோ அதுதான் நமக்கு வந்து என்னது? ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து ஏ சம் பாருங்கள். ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அது எப்போ ரீச் பண்ணும்? 360 டிகிரிக்கு அதை ரொட்டேட் பண்ணாதான் ரீச் பண்ணும். நீங்கள் 180-180யாக கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். 180-180யாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸில் நீங்கள் வந்து 360 கிடச்சிரும். இல்லை இன்னும் சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் 90-90யாகவே ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போது அது நமக்கு வந்து இப்போ எல்லாமே சர்க்கிள் வந்து பொதுவாகவே நமக்கு பார்க்குறப்போ ரொட்டேட் பண்ணாலும் ஈக்குவலாகவே தான் இருக்கும் நமக்கு பார்க்குறப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணலாம். ஸோ 90 டிகிரி அகைன் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்போ ஸோ அகைன் இப்போ 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் ஒரு 90 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியாச்சு. அகைன் ஒரு 90 டிகிரிக்கு இப்போ ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்துருச்சா இப்போ நமக்கு? ஸோ 90 + 90 180, 180 + 90 270, 270 + 90 360. ஸோ நம்ம இப்போ எத்தனை டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோம்? 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோம். 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறப்பையும் நமக்கு சர்க்கிள் மாதிரியே தான் தெரிஞ்சது. அதோட ஷேப்பில் வந்து எந்த சேஞ்சஸுமே தெரியலை, கரெக்டாக? சர்க்கிள் ஒரே மாதிரியாக தான் நமக்கு 4 டைம்ஸுமே தெரிஞ்சது. அப்போது இதோட ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி இதுக்கு என்னது? 4. ஓகேவா? நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஹேவ் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் ஆர்டர் மோர் தென் 1 கேட்டிருக்காங்க. அப்போது இது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு 4 இருக்குல்ல, அதனால இது ஓகேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, கரெக்டா? ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ நமக்கு 3 ஆங்கிள்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே நம்ம 3 ரொட்டேஷன் தான் பண்ண முடியும். இப்போ சர்க்கிளுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரொட்டேஷன்ஸ் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து 90 90 90 90 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால நம்ம 4 ரொட்டேஷன்ஸ் பண்ணோம். இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் வந்து 3 ஆங்கிள்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதனால 3 ரொட்டேஷன்ஸ் தான் பண்ணுவோம்.
இதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது நெக்ஸ்ட் நீங்கள் படிப்பீங்க. இதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம், 90-90 நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 360 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 120. ஸோ இதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 120. இதோடது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 360/4, ஏன்னா 4 ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம். அப்போது 4 கேன்சல் பண்ணுங்கள், எத்தனை டைம்ஸ் வரும், 9 4s are 36, இப்போ 90. ஸோ அப்போ இதுக்கு வந்து 90 டிகிரி, இதுக்கு வந்து 120 டிகிரி. ஸோ இப்போ நான் வந்து 120 120 120 3 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன் இந்த ஃபிகரை. ஸோ ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் நான் வந்து ஃபஸ்ட்டு 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட் பண்ணேன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அந்த டாட் வந்து நான் வந்து ஒரு அடையாளத்துக்காண்டி தான் உங்களுக்கு நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இங்கே இருந்துச்சு அந்த டாட்டு, ஒரு 120 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணுறப்ப எனக்கு இது டாட் வந்து இங்கே வந்துடுச்சு. ஆனால் ஃபிகர் லுக்ஸ் த சேம், ஃபிகர் வந்து நமக்கு அதே மாதிரி தான் தெரியுது, ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால. டாட் மட்டும் நமக்கு இடம் மாறி இருக்கு. அகெயின் ஒரு 120 டிகிரிக்கு நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக இங்கே உள்ள டாட் வந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஸோ அகைன் ஒரு 120 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு எங்கே டாட் இருந்துச்சோ அதே இடத்துக்கு போயிடுச்சா, அப்போ 3 டைம்ஸ் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம். பட் நமக்கு 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணும்போதுமே நமக்கு அந்த ஃபிகர் வந்து எப்படி இருந்துச்சு, சேமாக தான் இருந்தது, ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்காண்டி தான் நம்ம கன்ஃபியூஷன் கூட ஆகக்கூடாது, நம்ம டாட் வச்சோம். கரெக்டாக? ஸோ ஃபிகர் வந்து ஒரே மாதிரி தான் தெரியுது, பட் 3 டைம்ஸ் ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் தான் அதோட ஓன் பொசிஷனுக்கு போகுது. அப்படின்னா இதுக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரியோட ஆர்டர் வந்து என்ன சொல்லலாம், 3. ஸோ இந்த 2 சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுவுமே நம்ம அவங்க சொன்ன மாதிரி மோர் தென் 1 தான் இருக்குது, இதுக்குமே மோர் தென் 1 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சி சம் பாருங்க. இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோன்னா அதோட பொசிஷன் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃப்ளாக் மாதிரி 2 சைடும் இருக்குது. இதை நம்ம இப்படி ரொட்டேட் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆயிடுது, ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வந்து ஹரிசான்டல் லைனாக மாறிடுது. ப்ளஸ் இந்த 2 ஸ்கொயர்ஸுமே கீழே ஃபேஸ் பண்ணி இருக்குது 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப. ஸோ அதோட ஒரிஜினல் பொசிஷனே இல்லை, இது மாறி இருக்குது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் ஒரு 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணுறப்போ எனக்கு வந்து இப்படி மாறிடுது, இப்படி மாறிடுது. ஆக்சுவலாக வந்து இந்த 2 ஃப்ளாகும் ரைட் சைடு தானே நமக்கு ஃபேஸ் பண்ணி இருந்தது இனிஷியலாக. இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணி மாறிடுச்சு. திருப்பி ஒரு 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணுறப்போ எனக்கு வந்து எப்படி மாறிடுது, ஹரிசான்டலாக மாறிடுது. நீங்கள் இந்த சியை கூட அடையாளம் வச்சுக்கலாம். கரெக்டாக? இந்த சி வந்து கீழே இருக்கணும், கீழே இருந்தால் தான் அதுதான் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இப்போ தேர்ட் டைம் நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறப்ப எனக்கு ஹரிசான்டலாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 4th டைம் நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட் பண்ணுறப்ப பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், நம்ம இதோட ஓன் ஒரிஜினல் பொசிஷனே வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போ நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள், எத்தனை தடவை இந்த ஓன் ஒரிஜினல் பொசிஷனை நம்ம ரீச் பண்ணோம் ரொட்டேட் பண்ணுறப்ப. இப்போ ஃபர்ஸ்ட்டு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு, வேர்ட்டிக்கல் ஹரிசான்டல் ஆயிடுச்சு, அது கண்டிப்பாக ஆர்டர் கிடையாது. செகண்டு ரொட்டேட் பண்ணுறப்ப என்னாச்சு, இது அப்படியே இந்த சைடு மாறிடுச்சு. கரெக்டாக? ரைட் சைடு திரும்பி இருந்தது. அகைன் கூட உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் பொசிஷன் இந்த மாதிரி இருக்குது. 90 ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு, வேர்ட்டிக்கலாக ஹரிசான்டலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ண முடியாது. தேர்டுமே பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக மாறிடுச்சு, பட் இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு ஃபேஸ் பண்ணாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஸ்கொயர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் வராது. நெக்ஸ்ட் 90 பண்ணுறப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. கரெக்டாக? ஸோ இதுவும் வராது. லாஸ்ட்டு ஃபைனலாக நான் 360 ரீச் பண்ணுறப்ப தான் எனக்கு என்ன ஆயிருக்கு, அதோட ஓன் பொசிஷன் வந்திருக்கு.
அப்போ உங்களால் கெஸ் பண்ண முடியுதா இதோட ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி என்னதான் இருக்கும்? இதோட ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி 1ஆக தான் இருக்கும். ஏன்னா மித்த எல்லா பொசிஷன்லையுமே வேறு வேறு மாதிரி இருந்தது. வேர்ட்டிக்கலாகவே இருந்தாலும் சில இதில் வேர்ட்டிக்கலாகவே இருந்தாலும் நமக்கு ஸ்கொயர்ஸ் இங்கிட்டு ஃபேஸ் பண்ணியிருந்தது. அப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன் லாஸ்ட்டு தான் கிடச்சிது. அப்போ இதோட ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து என்னது 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டி சம் பாருங்க. இப்படி ஒரு ஷேப் இருக்குது, இப்படி ஒரு ஃபிகர் இருக்குது. இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த ஹச் ஷேப் வந்து என்னதாயிரும்? ஐ ஷேப்க்கு மாறிடும். கரெக்டாக இப்படி மாறிடும். நீங்கள் அடையாளத்துக்கு வந்து நீங்கள் இந்த டீன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன். செகண்ட் ரொட்டேஷன் நான் பண்ணுறப்போ அகைன் ஹச்சாக மாறுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹச் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் பண்ணுறப்போ அது ஐயா மாறிடுது. நெக்ஸ்ட்டு திருப்பி நம்ம 90 டிகிரி பண்ணுறப்போ திருப்பி என்னதான் மாறிடுது? ஹச்சாக மாறிடுது. ஸோ இப்போ இது சேமாக இருக்கா? நீங்கள் வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. 1 டைம் நமக்கு இப்போ சேமாக இருக்குது. இப்போ அகைன் நான் வந்து ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டி வந்து பாருங்கள் நமக்கு அப்சைட் டவுன் பொசிஷனில் தான் இருக்குது. இது நமக்கு கீழே வரணும். ஸோ இப்போ நான் திருப்பி வந்து ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணுறப்ப எனக்கு ஐ பொசிஷனுக்கு மாறிடுது. இதுவும் இனிஷியல் பொசிஷன் கிடையாது, சேமாக இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணலாம். 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ அகைன் என்னதான் மாறிடுது? ஹச்சாவே மாறிடுது. பாருங்கள் இந்த டி வந்து நமக்கு கீழே வந்துடுச்சு, அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடுச்சு. ஸோ இது ஒரு சேம். அப்போ டோட்டலாக எத்தனை டைம்ஸ் நமக்கு சேம் பொசிஷன் அப்டைன் ஆச்சு? 2 டைம்ஸ் ஆச்சு. அப்போது இதோட ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 90 ரொட்டேட் பண்ணுறப்ப ஹச் வந்து ஐயா மாறிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப ஐயா மாறிச்சு, அகைன் வந்து ஹச்சா மாறிச்சு, அகைன் வந்து ஐயா மாறிச்சு, அகைன் வந்து ஹச்சா மாறிச்சு. கரெக்டா? அப்போது நமக்கு சேமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுதான் ஒரிஜினல் பொசிஷன். இதுக்கப்புறம் மாறினது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மாறிச்சு, இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இதுக்கடுத்து நமக்கு ஹச்சா மாறிச்சு, இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம், அதான் 1. திருப்பி வந்து நமக்கு ஐயா மாறிச்சு, திருப்பி வந்து நமக்கு ஹச்சா மாறிச்சு, இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போது இதோட ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து 2. இப்போ நெக்ஸ்ட் வந்து இ சம் பாருங்க. ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்குள்ளே வந்து நமக்கு சம் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 360/3 போடலாம். 360/3 போட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்து 120 டிகிரி வரும். அப்போது நான் 120 டிகிரிக்கு 3 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 120 டிகிரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த 120 வந்து அப்படியே எக்ஸாக்டாக நமக்கு கீழே வந்துடும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன். செகண்ட் டைம் நான் இப்போ வந்து திருப்பி ஒரு 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த லைன்ஸ், இந்த 2 லைன்ஸ் வந்து கீழே ஃபேஸ் பண்ணி இப்படி வந்துடும். இது செகண்ட் ரொட்டேஷன். தேர்ட் ரொட்டேஷன் 120 டிகிரிக்கு பண்ணுறப்போ இந்த 2 லைன்ஸ் இந்த மாதிரி கீழே வந்துடும். அப்போது அதோட ஓன் பொசிஷன், ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிருச்சா? ஆனால் இது சர்க்கிள் அப்படின்றனால எப்படி நம்ம பார்த்தாலும் ரொட்டேஷன் பண்ணுறப்போ ஒரே மாதிரியாக தான் நமக்கு அது வந்து பார்க்குறப்போ தெரியும். அப்போது இதுக்கு ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து என்ன சொல்லலாம்? 3 ரொட்டேஷன்ஸ் பண்ணதுனால 3ன்னு சொல்லலாமா? ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி நமக்கு 3ன்னு சொல்லலாம். ஸோ 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அவங்க சொன்ன கண்டிஷன் படி மோர் தென் 1 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏக்கும் வந்திருக்கு, ஏ வந்து 4, பி வந்து 3, சிக்கு மட்டும் தான் ஒன்லி 1 வந்திருக்கு, அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. டிக்கு வந்து 2 வந்திருக்கு, இக்கு வந்து 3 வந்திருக்கு. இப்போ எஃப்க்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிப்பாங்க. இதுவும் நமக்கு வந்து ஒரு ஃபேன் கான்செப்ட் தான். நம்ம ஆக்சுவலாக நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்தோம். ஸோ பேப்பர் விண்மில் கான்செப்ட் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் நமக்கு ஃபேன் இது மாதிரி தான், ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். அதனால அதுக்கு அடையாளத்துக்காண்டி ஒரு டாட் வச்சுருக்கோம். இப்போ அவங்க ரொட்டேட் பண்ணி காமிப்பாங்க. இது வந்து நமக்கு 4 ரொட்டேஷன்ஸ் பண்ணலாம். 90, 180, 270, 360. Okay, first I'm going to rotate this to 90 degree. So 90 degree.
Now I'm going to rotate this to another 90 degree. Now another 90 degree. Then the last 90 degree. So the order of symmetry is 4. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ரொட்டேஷ்னல் symmetry of order more than 1 or எது வந்தது நமக்கு A வந்துச்சு A வந்து நமக்கு 4 இருந்தது கரெக்டா B வந்து 3 வந்தது ஸோ Bயும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் C மட்டும் தான் நமக்கு 1 வந்துச்சு அதை எடுத்துக்க முடியாது D வந்து 2 வந்திருக்கு அதனால நம்ம Dயும் கன்சிடர் பண்ணிக்கலாம் E வந்து நமக்கு 3 வந்துச்சு ஸோ Eயும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் F வந்து நமக்கு 4 வந்திருக்கு ஸோ Fவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ABDEF போட்டுட்டு ரீசன் எழுதுங்க பிகாஸ் in these figures a complete turn நம்ம என்ன சொல்லுவோம் அந்த 360 டிகிரியை தான் நம்ம வந்து complete turn சொல்லுவோம் complete turn வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு more than one number of times an object looks exactly the same இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் ஆர்டர் மோர் தென் 1 ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ABDEF போட்டிருக்கேன் ஏன் இதுக்கெல்லாம் வந்து மோர் தென் 1 ஆச்சு பிகாஸ் ரீசன் என்னன்னா இந்த ஃபிகர்ஸ்லலாம் ஒரு கம்ப்ளீட் டேர்ன் நம்ம 360 டிகிரி வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணியிருப்போம்ல கம்ப்ளீட் டேர்ன் பண்ணுறப்போ நமக்கு எப்படி இருந்தது மோர் தென் 1 நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் லுக்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ஒரு தடவைக்கு மேலேயே நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரே மாதிரியாக தெரிஞ்சிட்டு இருந்தது கரெக்டாக அதனால தான் இதுக்கு எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் ரொட்டேஷனல் சிமெட்ரி மோர் தென் 1 அப்படின்னு சொல்கிறோம் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் ஆர்டர் மோர் தென் 1 அப்படின்னு சொல்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை சில்ட்ரன்